ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான டே அண்ட் நம்ம சிகாகோல பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ டே 2 ஆஃப் சிகாகோ. டேயோட வெதர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல வெயில் அடிச்சது, அதே சமயம் நல்ல குளிராவும் இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே முடிச்சுட்டு பஸ்ல ஏறி கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்க இடம் நேவி பியர். இந்த இடத்துல இருந்து லேக் மிச்சிகனோட அழகையும் சிகாகோ சிட்டியோட அழகையும் சேர்த்தே பார்க்க போறோம். அதுவும் ஒரு உயரமான இடத்துல இருந்து பார்க்க போறோம். வழக்கமா நம்ம எங்க டிராவல் பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு புதுசா பார்ப்போம். அப்படி ஒண்ணுதான் இந்த சிகாகோ தியேட்டர். இது 1921ல கட்டியிருக்காங்க. யுஎஸ்ல பழமையான தியேட்டர்ல இதுவும் ஒண்ணு. நம்மளுக்கு வேற 2 விஷயம் இன்னைக்கு பிளான்ல இருந்ததுனால இந்த தியேட்டருக்குள்ள போயிட்டு நம்மளால எப்படி இருக்குன்னு பார்க்க முடியல. சிகாகோ ரோட் ட்ரிப்பா நீங்க கார்ல தானே வந்தீங்க, எதுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கீங்கன்ற டவுட் கண்டிப்பா இருக்கும். இங்க பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வேற வேற இடங்களுக்கு போயிட்டு நடந்து வர்றதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு. பஸ் அண்ட் மெட்ரோ ரெண்டுமே யூஸ் பண்ற மாதிரியான கார்டு ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்த 2 நாளும் பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பஸ்ல எதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் ஒயரை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இதை இழுத்தோம் அப்படின்னா பஸ் நின்னுடுமா? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம இறங்கணும்னு நினைக்கிற ஸ்டாப்புக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி இந்த ஒயரை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் சிக்னல் வந்து டிரைவருக்கு போயிடும். ஸோ நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்ல அவர் நம்மளை இறக்கி விட்டுருவாரு. இந்த ஊர் பஸ்ல எல்லாம் கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான் இருப்பாரு. ஸோ அதனால நம்ம அந்த கார்டை வாங்கிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, அதை டேப் பண்ணிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கலாம். இறங்க வேண்டிய ஸ்டாப் அப்ப இந்த மாதிரி ஸ்டாப் பட்டனையோ இல்லை இந்த ஒயரையோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இறங்கிக்கலாம். ஆனா எங்களுக்கு அந்த அவசியமே இல்லைங்க, ஏன்னா நாங்க வர வேண்டியது அந்த பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப்புக்கு தான். நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்ல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. இது வெக்கேஷன் டைம் அப்படிங்கறதுனால ஹோட்டலோட பிரைசஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதனால நாங்க டவுன் டவுன்ல இருந்து கொஞ்சம் அவுட்டரா இருக்க ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இதுதாங்க நேவி பியர். இன்னைக்கோட பிளான்ல நம்ம 2 விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு வந்து இங்க இருக்க ஃபெரிஸ் வீல், அதாங்க ஜெயிண்ட் வீல்ல ஒரு ரைடு போக போறோம். அண்ட் இந்த சிகாகோ சிட்டி டவுன் டவுனோட அழகர் ரிவர் வழியா போய் பார்க்க போறோம். ஒரு போட் ரைடும் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இந்த நேவி பியருக்குள்ள என்ட்ரு ஆனோம் அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் தாங்க இருக்கு. அதே போல குழந்தைங்க விளையாடுறதுக்கான சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சொல்ல போனோம்னா இந்த இடமே பாத்தீங்கன்னா மால் மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துக்குள்ள என்ட்ரானோம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லா கிஃப்ட் ஷாப்ஸ், அதே போல இன்னொரு சைடு ஃபுல்லா ஃபுட் ஸ்டால்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்க குழந்தைங்க விளையாடக்கூடிய கேம்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயமும் சொல்லணுங்க, சிகாகோல ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம் அப்படின்னா அது பாப்கார்ன் தான். கேரட்ஸ் பாப்கார்ன் அப்படிங்கிறது இங்க ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இந்த பாப்கார்னோட டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. நாங்க வாங்கி சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுவான் இந்த கேரட் பாப்கார்னை பத்தி. கிளாடிஸ் ஆட்டோ கேரட் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் ஆண்டர்பிரினர் தான் இந்த பாப்கார்னை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1949ல ஒரு சின்ன ஷாப்பா ஆரம்பிச்ச இந்த கடை இப்ப உலகம் முழுக்க நிறைய இடங்கள்ல ஒரு பெரிய பிராண்டாவே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம சிகாகோல ஒரு அடையாளமாவும் இது இருக்கு. எப்படி சூப்பர்ல? இதே போல போட் ரைட் பண்ணும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னங்கிறத போட் ரைட்ல பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் சிகாகோ சில்ட்ரன்ஸ் மியூசியம். அண்ட் இந்த இடத்துல பாருங்க ஒரு பிளே ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. அது பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்மளுக்கு வெளியிலேயே விண்டர்லேண்ட் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு தனியா வேற ஒரு இடம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதை பார்க்கும் போது. இங்க இருக்க ஃபெரிஸ் வீல் ரைடுக்கு நம்ம தனியா தான் டிக்கெட் வாங்கணும். அடல்ட்டுக்கு ஒருத்தருக்கு $18,
3 to 11 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு $15. இவ்வளோ அழகான மார்னிங் டைம்ல ஒரு சைடு கடல் போல காட்சி தர ஒரு பெரிய லேக் அண்ட் இன்னொரு சைடு பிரம்மாண்டமா இருக்கிற சிட்டி வியூ. இத ரெண்டுத்தையும் உயரமான ஜெயிண்ட் வீல்ல இருந்து பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும் பார்க்கலாமா? டிக்கெட்ஸை இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஏற வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். இந்த வீல்ல நம்மள ஒரு 3 ரைட்ஸ் வந்து கூட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த ரைடை என்ஜாய் பண்ண முடியும். ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்மூத்தான ஒரு ரைடு அண்ட் வியூவை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஒரு கார்ல ஒரு ஃபேமிலியை தான் அலோவ் பண்றாங்க. ஸோ அதனால நம்மளாலேயும் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மளுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வியூவை சூப்பரா என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்குல்ல பாக்குறதுக்கு? இவ்வளோ அழகான ஒரு வியூ, இவ்வளோ உயரமான இடத்துல இருந்து. நாங்களுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ரைடை. ஹைட்டுனா பயம், ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரைடை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கூட அசைவே இல்லாம அவ்வளோ ஹைட்ல இருக்கும் அப்படிங்கறத ஃபீல் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ரைடா இருந்துச்சு. ஸோ இந்த ரைடை முடிச்சுட்டு நேவி பேரோட எண்டு வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நடந்து போயிட்டு இருந்தோம். போற வழி ஃபுல்லா சைட்ல நிறைய க்ரூஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த போட்டை பாருங்களேன், பாக்குறதுக்கு அந்த பழைய காலத்து போட்டு மாதிரியே இருக்கு. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி வின்டர் டைம்ங்கிறதுனால இதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க நிறைய டைப் ஆஃப் க்ரூசஸ்லாம் இருக்குங்க. நம்ம வின்டர் டைம்ல வந்திருக்கிறதுனால ஒரு சிலது பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க்கிங்ல இல்ல. நம்ம போக போறது ஒரு நார்மல் போட் ரைட் தான். இந்த மாதிரி க்ரூஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த லேக் மிக்சிகனுக்குள்ள போயிட்டு அங்க போய் சுத்தி காமிக்கக்கூடிய க்ரூசஸ் இதெல்லாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி க்ரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் டைம் அப்படிங்கிறதுனால முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க. அண்ட் அது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். இதுவே நார்மல் டேஸாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ்லாம் கொஞ்சம் நாமினலாக இருக்கும். அந்த டைம் பீரியட்ல நம்ம இந்த மாதிரி க்ரூசஸ்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்திருக்கிறதோ வெக்கேஷன் டைம் பீரியட்ல. ஸோ எங்கே போனாலும் உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தான் நம்ம எல்லா விஷயத்துலையுமே செலவு பண்ணணும். இது ரொம்பவே அழகான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த லேக்கை பார்க்கறது அவ்வளோ அழகா இருந்துச்சு. கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இதுக்காக எவ்வளோ தூரம் வேணா நடந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை லேக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா?
பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு, கடல் மாதிரி. த கிரேட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மிகப்பெரிய ஏரிகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த 5 லேக்ல யுஎஸோட பார்டருக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பெரிய லேக்னா அது இதுதான். மற்ற லேக்லாம் பாத்தீங்கன்னா கனடா பார்டரையும் ஷேர் பண்ணியிருக்கோம். இத பார்க்கறதுக்கு கடல் மாதிரி இருந்தாலும் இதுல இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, உலகத்தோட 21% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இந்த 5 லேக்ல மட்டுமே இருக்கு. எரிக்ல இருந்திருக்கலையா? ஸ்டாச்சு தானா? இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து இவ்ளோ அழகான இடத்த ரசிக்கும் போது யாருக்குமே கிளம்புறதுக்கு மனசே வராது. ஆனா எங்களை ஒரே ஒரு விஷயம் கிளப்பி அனுப்பிருச்சு. ஆமாங்க, இங்க அடிச்ச குளிருக்கும் காத்துக்கும் நம்மனால கொஞ்ச நேரம் தான் அங்க இருக்க முடியுது. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 0 டிகிரில இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த காத்து வீசும் போது ஃபீல்ஸ் லைக் கிட்டத்தட்ட -3 வரைக்கும் போயிருச்சு. என்னதான் நம்ம சூரியன் பல்ல பப்பரப்பான காமிச்சிட்டு இருந்தாலும் அங்க இருக்க டெம்பரேச்சர் இதுதான். அதனால ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியல. ஸோ திருப்பியும் ரிட்டர்ன் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க என்னமோ இந்த போட் ஏற வேண்டிய போர்டிங் பாயிண்ட் இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கும்னு சொல்லி பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்தோம். அங்க ஒரு இடத்துல கேட்கும் போதுதான் சொன்னாங்க, நீங்க ஏற வேண்டிய போட்டோட போர்டிங் பாயிண்ட் நேவி பேரோட என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அங்க இருந்தவங்க கிட்ட அந்த போட்டை வெயிட் பண்ண சொல்லிட்டு நாங்க எடுத்தோம் பாருங்க ஒரு ஓட்டம். எப்பா சரியான வேகங்க, அவ்வளோ வேகமா ஓடி போய் தான் நாங்க போட்டையே பிடிச்சோம். ஒரு வழியா எப்படியோ அந்த போட்டை மிஸ் பண்ணாம நாங்க போய் ஏறிட்டோம். இந்த ரிவர் க்ரூஸோட ஆர்கிடெக்சர் டூர் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour ரைடு. அண்ட் இது பாத்தீங்கன்னா நாங்க எடுத்த அந்த சிட்டி பாஸ் கூடவே இதுவும் கவர் ஆயிடுச்சு. தண்ணிக்கு வெளியில இருக்கும் போதே நம்மளால குளிர தாங்க முடியல. இதுல இந்த போட் ரைட்ல தண்ணிக்கு மேல வர போனோம். சொல்லவா வேணுங்க, அந்த இடத்துல நம்மளால உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு குளிர். அமெரிக்கா அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி வர்றது இங்க இருக்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதை நம்ம ஒரு போட் ரைட்ல ரிவர் வழியா போயிட்டு அங்க இருக்க பில்டிங்ஸை பார்த்து ரசிக்கும் போது அது இன்னமும் அழகா தாங்க இருந்துச்சு. போட் ரைட்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் ஒரு ஃபீமேல் ஆர்கிடெக்ட்னால டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங். இந்த பில்டிங்கோட பேரு சென்ட் ரீஜிஸ் சிகாகோ. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1191 ஃபீட். அண்ட் இதை டிசைன் பண்ணவங்களோட பேரு ஜீன் கேங். இவங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெக்கார்டை அவங்களே பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, இந்த இடத்துக்கு பக்கத்துலயே அவங்க இதுக்கு முன்னாடி கட்டின ஒரு பில்டிங் இருக்கு. ஸோ அதோட ரெக்கார்டை அவங்களே பிரேக் பண்ற விதமா தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் யாரோடது அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுதான் ட்ரம்ப் டவர். கடல்ல இருந்து பார்த்தாலும் சரி, கரையில இருந்து பார்த்தாலும் சரி, ஏன் பில்டிங் தான் பெருசா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டரான இடத்துல தான் அவரோட பில்டிங் இருக்கு. அமெரிக்கால ட்ரம்ப்புக்கு இருக்க ஹோட்டல்கள்ல இதுவும் ஒண்ணு. லாஸ்ட் வீடியோல இந்த பில்டிங்கும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பில்டிங்க்கு நான் வச்சிருக்க பேரு கார்ன் பில்டிங். எப்படி இருக்கு? இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்க ரிவர் பார்த்தீங்கன்னா 2 சைடில் பிரியுது. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் போக போகிறோம். இங்கேருந்து பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பிரிட்ஜ் மேலே அந்த ட்ரெயின் போகிறது அவ்வளோ அழகாக இருந்தது. அதே போல் அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி ஒயிட் ஷேப்பில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த பில்டிங்க்கு நடுவில் இருக்க அந்த கான்கிரீட் மட்டும்தான் பேஸு. அதை வச்சு தான் இவ்வளோ பெரிய பில்டிங்கே கட்டியிருக்காங்க. அந்த கான்கிரீட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 39 அடி தான். இந்த பில்டிங் நிறைய அவார்ட் வாங்கியிருக்காங்க இதோட டிசைன்காக.
இங்க இருக்க ஒவ்வொரு பில்டிங்க்கும் அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ரிவரோட சைட்ல இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்ட முடியுமா அப்படிங்கிறது தான். கட்ட முடிஞ்சதுனால தானமா கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அதுக்கான ஒரு ரிசர்ச் அண்ட் அதுக்கான எஃபோர்ட், இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் அவங்க ஸ்டடி பண்ணி இந்த இடத்துல ஒரு பில்டிங்கை கட்டியிருக்கணும்ல. நான் காலேஜ் சேரும் போது எனக்கு சிவில் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு தான் ஆசை. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஐடியில் சேர்த்து விட்டுட்டாங்க. ஒருவேளை நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஜீன் கேங் மாதிரி நானும் ஒரு வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கை நம்ம ஊரில் கட்டி வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கியிருப்பேன். இந்த உலகம் ஒரு நல்ல ஆர்கிடெக்டை மிஸ் பண்ணிடுச்சுங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி நீங்க எல்லாம் கடுப்பாகிறது நல்லா தெரியுது. நம்ம ரியாலிட்டிக்கே வந்துடலாம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியே ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். என்னதான் சொல்லுங்க, இந்த பிரிட்ஜு மேலே போற அந்த ட்ரெயினோட அழகே அழகுதான். எத்தனை தடவை பார்த்தாலும் அதை சலிக்கவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 பிரிட்ஜுக்கு மேலே தான் இருக்கும் நாங்கள் கிராஸ் பண்ணி போனது. அத்தனை பிரிட்ஜுமே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த டவுன் டவுன் உள்ள நம்ம நடக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பிரிட்ஜஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணி நடந்து போற மாதிரிலாம் இருக்கு. அங்கிருந்து பார்க்கும் போதும் பாத்தீங்கன்னா இந்த ரிவரோட வியூ அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பிரிட்ஜஸ் வந்து அத்தனையுமே லைனா இருக்க மாதிரியே தெரியும். இந்த ரிவரோட சைட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம நடந்து போறதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிவர் வாக்லயும் நம்ம நடந்து போகலாம். இந்த மாதிரி போட் ரைட் பாத்தீங்கன்னா எனக்கு இது செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் சான் ஆண்டனியோலயும் போயிருக்கேன். ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ரிவர் மாதிரி தான் இருக்கும், அதை சுற்றி வர மாதிரி இருக்கும். அதுவுமே அட்டகாசமாக இருக்கும். இந்த ரிவரோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா போட் ரைடுக்கான போர்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. இந்த ரிவர் ரைடை என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விதமான க்ரூசஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எது விருப்பமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கிடெக்சர் டூரை நம்ம செலக்ட் பண்ணும் போதே நம்ம எங்கே ஏற போகிறோம் அப்படிங்கிற போர்டிங் பாயிண்ட்டை அது கேட்கும். ஸோ நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த இடம் இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் நேவி பேரை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால எங்களோட போர்டிங் பாயிண்ட்டை நாங்கள் நேவி பேரான போட்டிருந்தோம். இந்த வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. என் பையனை போட்டோவுக்கு போஸ் கொடுக்க தாங்க சொன்னோம். எப்படி நிக்கிறான் பாருங்களேன். சந்திரமுகி படத்துல வடிவேல் காமெடியில நாசர் சொல்லுவாரு, அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தான். நிஜமாவே நாங்க அங்க உறைஞ்சுதான் போயிருந்தோம். அந்த அளவுக்கு குளிரா இருந்துச்சு. அதனாலதான் ஃப்ரண்ட்ல உட்காராம போட்டோட பேக் சைடுக்கு நாங்க வந்துட்டோம். ஸோ இந்த போட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நாங்கள் போன இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேஃபிடேரியா மாதிரி இருந்துச்சு. அதுலேயே ஸ்நாக்ஸ் கூட இருந்தது. இந்த போட்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இருக்குது. இந்த போட் ரைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கவனிச்சேன், லைஃப் ஜாக்கெட் யாருக்குமே கொடுக்கல. ஆனால் இருக்குன்னு பெட்டிக்குள்ளே பத்திரமா வச்சிருக்காங்க. ஒருவேளை விழுந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்களோ? நம்ம ஊர் கேரளால இருக்கிற மாதிரி இங்கேயுமே போட் டாக்ஸி எல்லாம் இருக்கு. ஸோ சம்மர் டைம்ல வந்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் டாக்ஸி எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால வாட்டர் டாக்ஸி வந்து டெம்பரவரியா மூடி இருக்காங்க. ஸோ ஃபைனலா போட் ரைடும் இந்த சிகாகோ சிட்டியோட ரிவர்ல சூப்பரா என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்க பார்த்த இந்த 2 இடமும் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அந்த 2 இன்ஸ்பைரிங் வுமனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனல் வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு போனாலும் ஒரு நாள் அது சொதப்பதான் செய்யும். ஸோ சொதப்பின அந்த ஒரு நாளை தான் Day 3 ஆஃப் சிகாகோல நம்ம பார்க்க போறோம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் பிறை.